இப்போ இது வந்து விவசாய திருவிழா அப்படின்னும் பொழுது காவிரி தாய்க்கு ஒரு நன்றி ம். செலுத்தும் விதமாக காவிரி தாயை வணங்கும் ம். நாளாக வந்து விவசாயிகளால கொண்டாடப்பட்டுச்சு ஆமா. இந்த ஆடிப்பெருக்கு. வீடுகள்ல இது எப்படி அனுசரிக்கப்பட்டுச்சு? அனுசரிக்கப்படலன்னு நெனைக்கிறேன். நம்மளா ஆடி 18 அப்டின்னா விசேஷமா சொல்றது. இப்போ இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கோர்க்கிற விஷயங்கள், தாலிகள்ல உரு கோக்குறதாகட்டும், தாலி பிரிச்சு கோக்குறது இதெல்லாம் பண்றாங்க. ஆனா முகூர்த்தம் மட்டும் ஆடி மாதத்துல வைக்க மாட்றாங்களே பிரிச்சு. அது ஏன்னா, அம்பாளுக்கு உகந்த ஒரு மாதமா இருக்கிறதுனால. ஆடிப்பெருக்கில் குலதெய்வ வழிபாடு எவ்வளவு சிறந்தது கிருஷ்? ரொம்ப சிறந்தது. நம்ம நெறைய பதிவுல சொல்லியிருக்கோம். குலதெய்வ வழிபாடு. இந்த ஆடிப்பெருக்கு அன்று ஏதாவது விரதம் இருக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கா கிருஷ்? வழிமுறைகள்லாம் இல்ல. விரதம் இருக்கணும்னு நெனச்சு இருக்கேன்னா, அதுக்கு காரணம் இருக்கணும். லோகக்ஷேமத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அந்த காலத்துல வருண ஜெபம்லாம் பண்ணாங்க. ஆடி மாசத்துல வருண ஜெபம் பண்ணா, ஆடி 1ஆம் தேதியிலேருந்து ஆடி 30ஆம் தேதி வரையிலும் வேப்பிலை வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, ஆடி மாசத்துல தான் துர்தேவதைகள்லாம் உள்ள நுழையறதுக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை நம்மளுடைய ஸ்ரீராம் குருஜி அவர்கள் வாயிலா கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். ஆடி மாதத்துல முக்கியமா தெய்வீக வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது ஆடி மாதம் அப்படின்றது ரொம்ப சிறந்த மாதமா இருக்கு. அதுல ஆடி மாதம் 18 அன்னைக்கு ஆடிப்பெருக்கு நம்ம விசேஷமா கொண்டாடுறோம். இந்த விசேஷமா கொண்டாடுற நாள்ல பாத்தீங்கன்னா இது விவசாய திருவிழாவா இவ்வளவு நாள் அனுசரிக்கப்பட்டுட்டு இருந்தது. விவசாய திருவிழா வீடுகளில் கொண்டாடும் திருவிழாவா இப்ப மாறி இருக்கு. அது எப்படி குருஜி? வீடுகள் கொண்டாடும் திருவிழா மாறி இருக்குன்னா புரியல. இப்போ இது வந்து விவசாய திருவிழா அப்படின்னும் பொழுது காவிரி தாய்க்கு ஒரு நன்றி ம். செலுத்தும் விதமாக காவிரி தாயை வணங்கும் ம். நாளாக வந்து விவசாயிகளால கொண்டாடப்பட்டுச்சு ஆமா. இந்த ஆடிப்பெருக்கு. வீடுகள்ல இது எப்படி அனுசரிக்கப்பட்டுச்சு? அனுசரிக்கப்படலன்னு நெனைக்கிறேன். நம்மளா கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுதான் அது எப்படி போக வந்துச்சு அந்த முடியாத ஒரு சிச்சுவேஷன்னால நம்ம பண்றோம். ஆடி பெருக்கு இந்த வருடம் ஆனப்பட்டது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18 ஆனப்பட்டது வருது. ஆடி 18 அப்டின்னா விசேஷமா சொல்றது கங்கா, யமுனா, சரஸ்வதி அவாள வழிபடுறது தான் ஆடி 18. என்னன்னா, பிரவாகமா அன்னைக்கு ஜலமானப்பட்டது. இந்த வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய 18ஆம் தேதி பிரவாகமா ஜலம் ஓடுனா தான் விவசாயம் நடக்கும். அவாளுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த காலத்துல முறத்துல வளையல், வஸ்திரம், புடவை கிடவைலாம் போட்டு அந்த ஆத்துல விடுற வழக்கம் உண்டு. ஆத்துல விட்டா விவசாய பரியந்தம் அடுத்த ஆடி மாசம் வரையும் தண்ணி வத்தாம இருக்கணுங்கிறதுக்காக ஆடி மாசம் அந்த ஒரு சாமக்கிரிய அந்த சாரமாக தான் அதன் ஒரு சாரமாக தான் எப்படி ஆத்துல நம்ம ப்ளவுஸ் பீட்ல முறத்தெல்லாம் வச்சு விட்டோமோ, அதற்கு மாறாக நம்மளும் மனிதர்களும் அம்பாள வழிபடணும். பரிபூர்ண கிருப கிடைக்கணும் அம்பாளோடதுன்னா, அன்னைக்கு தாலி சரடெல்லாம் மாத்தக்கூடிய கல்ச்சர் வந்தது. கல்ச்சர் மீன்ஸ் அது மரபுல இருக்கு. அத பண்ணி தான் அதனால தான் ஆற்றங்கரை ஓரமாக, நதிக்கரை ஓரமாக தன்னோட ஹஸ்பண்ட கூட்டின்னு போயிட்டு, அன்று தாலி சரடுலேருந்து சாரட மாத்திக்கிறது வழக்கமா, அந்த உருவெல்லாம் மாத்திக்கிறது வழக்கம். மாத்துனாலும் அன்று ஒரு உருவ சேர்த்துக்கிறது வழக்கம். ஏதாவது ஒரு வஸ்து ஒரு 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 குண்டாவது அன்னைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்துல. அந்த குண்டு சேரும்போது நம்மளுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு ஒரு மரபு. இப்போ இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கோர்க்கிற விஷயங்கள், தாலிகள்ல உரு கோக்குறதாகட்டும், தாலி பிரிச்சு கோக்குறது இதெல்லாம் பண்றாங்க. ஆனா முகூர்த்தம் மட்டும் ஆடி மாதத்துல வைக்க மாட்றாங்களே குருஜி. அது ஏன்னா, அம்பாளுக்கு உகந்த ஒரு மாதமா இருக்கிறதுனால, அந்த நாள்ல முகூர்த்த நாளே இருக்காது. முகூர்த்தம் இருந்தாலும் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா போயிடுறது. ஏன் சூழ்நிலை அந்த காலத்துலன்னா, ஆடி மாசத்துல பேர் இழப்புலாம் நெறைய நடந்திருக்கு. பேர் இழப்புனா வெள்ள காடா ஓடும். ஆடி காத்தில் அம்மியும் நகரும். நகரும். அப்படிங்கிற ஒரு அந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுனாலயே ஆடி மாசம் முகூர்த்தமே கிடையாது. பஞ்சாங்கத்திலேயே கிடையாது, கேலண்டரும் கிடையாது. அது நாளும் குறிக்க முடியாது. அந்த காலத்துல அந்த மாரி ஒரு விஷயம் இருந்ததுனால, ஆடிக்கு அம்பாளுக்கு உகந்த தினமான
ஒரு மாதமான, ஒரு வாரமான, ஒரு கிழமையா இருக்கிறதுனால, அம்பாள மட்டும் ஸ்மரிப்போம். இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி 18ஆ இருக்கட்டும், ஆடி பெருக்கா இருக்கட்டும், அதெல்லாம் வழிபாட்டுல வச்சுண்டு, முகூர்த்தத்த ஆவணி மாதத்துல வச்சுக்கலாங்கிற ஒரு மரபு வந்தது. சாஸ்திரகத்திலயும் அத விதிச்சுட்டா. அதுதான் விஷயம். இப்போ ஆடி மாதத்துல இந்த ஆடி பெருக்கு அன்றெல்லாம் பாத்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப வழக்கமான ஆமா. ஒன்றா மாறி இருக்கு. ஆடி பெருக்கில் குலதெய்வ வழிபாடு எவ்வளவு சிறந்தது குருஜி? ரொம்ப சிறந்தது. நம்ம நெறைய பதிவுல சொல்லியிருக்கோம். குலதெய்வ வழிபாடு ஏற்றத்த கொடுக்கும், தனத்த கொடுக்கும் அப்படின்னு. முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பரிபூர்ண முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைக்கிற ஒரு மாதமான பட்டது தான் ஆடி மாசம். அதனால ஆடி மாசத்துல குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து பரிபூர்ண கிருபைய கொடுக்கும், தனத்த கொடுக்கும். அந்த காலத்துல குலதெய்வங்கிறது பக்கத்து காட்டுலயே இருக்கும், பக்கத்து ஏரிகளை தாண்டி போனா இருக்கும். இந்த காலத்துல ஊர் விட்டு ஊர் இங்க வந்ததுனால, சென்னைக்கெல்லாம் வந்ததுனால, ஊருக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஊருக்கு போக முடியாத இருக்கிற நேரத்துல, குலதெய்வத்த நெனச்சு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு ஏத்துனாலே குலதெய்வ வழிபாடு பூர்த்தி. அதனால வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு ஏத்துனாலே, குலதெய்வத்துக்கு வேண்டிய விஷயங்கள் பண்ண ஒரு ஒரு காரிய சித்தியா இருக்கும். அதனால குலதெய்வ வழிபாடும் ரொம்ப பிரதானமா இருக்கு. இப்போ ஆடி வெள்ளி ஆகட்டும், ஆடி செவ்வாய் ஆகட்டும், இது போன்ற நாட்கள்ல தமிழ் பெண்கள் வந்து விரதம் இருப்பாங்க. அதே போல இந்த ஆடி பெருக்கு அன்று ஏதாவது விரதம் இருக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கா குருஜி? வழிமுறைகள்லாம் இல்ல. விரதம் இருக்கணும்னு நெனச்சு இருக்கேன்னா, அதுக்கு காரணம் இருக்கணும். நான் எதுக்காக விரதம் இருக்கேன்னு ஒரு காரணம் இருக்கணும். எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா விரதம் இருங்கோ. எனக்கு வீடு கட்டணும்னா விரதம் இருங்கோ. அதெல்லாம் விட என் ஆரோக்கியமும், என் நாடும், என் மக்களும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். லோகக்ஷேமத்துக்காக என்ன பண்றீங்க நீங்க? பர்சனலா, செல்ஃபிஷா பண்றதுக்கு நம்ம நெறைய இருக்கும். நம்மளுக்கு தேவைக்கு என்ன வேணுமோ அத வேண்டிக்கிறோம். லோகக்ஷேமத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அந்த காலத்துல வருண ஜெபம்லாம் பண்ணாங்க. ஆடி மாசத்துல வருண ஜெபம் பண்ணா, அம்பாள் வந்து பரிபூர்ண கிருபை கொடுத்து பார்வதி பரமேஸ்வரரா அவள்ட்ட போய் சொல்லி, நாராயணன்ட்ட சொல்லி, வருண பகவான்ட்ட அனுகிரகமாகி மழை பெய்யுமாம். அந்த காலத்துல மழைக்காக வருண ஜெபம் பண்ண காலம் நெறைய. கோவில்கள்லாம் சிவஸ்தலம், பெருமாள் ஸ்தலம், அம்பாளோட ஸ்தலம், எல்லா ஸ்தலத்தையும் புதுப்பிக்கிற வேண்டிய விஷயங்கள்லாம் நெறைய பிளானிங் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நெறைய பண்ணலாம். அது மாரி கோவில் மட்டும் தான் இல்ல, நம்மளோட லைஃப்பும் புதுப்பிக்கிற வேண்டிய விஷயங்கள பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ விவசாய திருவிழாவா இருக்கக்கூடிய இந்த ஆடி பெருக்கை சிட்டில இருக்கக்கூடிய நிறைய மக்களால ஊருக்கு போய் கொண்டாட முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க. இவங்க எல்லாம் வீட்ல எப்படி வழிபடலாம் குருஜி? ஒரு விளக்கேத்துனாலே போதும். வாசல்ல வேப்பல கொத்து 100% ஆடி 1ஆம் தேதியிலேருந்து ஆடி 30ஆம் தேதி வரையிலும் வேப்பலை வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, ஆடி மாசத்துல தான் துர்தேவதைகள்லாம் உள்ள நுழையறதுக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எந்த முகூர்த்தமும் கிடையாது, சுபகாரியம் கிடையாது. ஏன் முகூர்த்தம் கிடையாது, முகூர்த்தமா மேல வைப்பேன். மேல வச்ச அந்த தாளத்திலேயே உள்ள வரதுக்கு வேண்டிய ஒரு வஸ்து காது கேட்காது இல்லையோ? இந்த காலத்துல எப்படின்னா, எந்த ஒரு துர்தேவதைகளும் உள்ள நுழையக்கூடிய வாய்ப்பு ஆடி மாதம். இந்த மாரி ஒரு துர்தேவதைகள்லாம் உள்ள நுழையாம இருக்கணுங்கிறதுக்காக, உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம். மருதாணி இட்டுக்கணும் நெறைய. கையில கை நெறைய மருதாணி இட்டுக்கிறது விசேஷம். எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ரொம்ப விசேஷம். வாசக்கால்ல மஞ்சள் பூசி, குங்குமம் பூசி, வாசக்கால் பூஜைய பண்ணி 2 விளக்கேத்தி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டுக்குள்ள எந்த முருகனோ, பிள்ளையாரோ, அம்பாளோ, எந்த சுவாமி இருந்தாலும், இல்லாம இருந்தாலும், ஒரு விளக்கேத்தி, ஒரு தண்ணி வெள்ள ஜலம், வெறும் வெல்லத்த போட்டு கரைச்சு வச்சுட்டாலே அம்பாள் வந்து அங்க உட்காந்துடுறா. அதனால அத மட்டும் பண்ணாலே போதும். செல்வத்தை பெருக்கி தரும் ஆடி பெருக்கு குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி குருஜி. நன்றி.